அவரோட ஃபேன் தானே. ஃபேனுக்காக ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக சொல்லல. அவர் சிறப்பான ஆட்சி, தரமான ஆட்சி. மீண்டும் அவர் வந்தா நல்லா செய்வார். இது வந்து விஸ்ராந்தி வந்து கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் யார் முதலமைச்சர் சொல்லிட்டு தாம்பரம் மக்கள் கிட்ட கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன காரணம் தான்? அவரோட ஃபேன் தானே. ஃபேனுக்காக ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக சொல்லல. அவர் வந்தா எதனா புதுசா எதனா மாற்றம் நடக்குமான்றதுக்காக போதும். இவ்வளவு நாள் இவங்க ஆண்டதெல்லாம் பார்த்தாச்சு. இவர் வந்து என்ன பண்றாருன்றதை பாக்குறதுக்காக அவர் ஓட்டு போடணும். ஆனா நான் அவரோட ஃபேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால அவர் ஜெயிக்கணும்னு மனசார கடவுள்கிட்ட பார்த்து பண்ணிட்டேன். அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஃபேன் வச்சுக்கோங்களேன். என்ன காரணம் தேவைப்படுறீங்க? என்ன காரணம் தேவைப்படுறீங்க? இப்ப இருக்கிற ஆட்சி எப்படியே வருதோ அதே மாதிரி ஆட்சி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாற்றம் வரணும்னாக்க மாற்றம் எப்படி வரும்? இவங்க ஒரு சில கோரிக்கைலாம் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் நிறைவேற்றலாம்னு நினைப்பாங்க. இவங்க திடீர்னு மாறிட்டாங்க, அர்த்தம் வரும், அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களே இருந்தாங்க தான் அது ஒரு பாதியாவது நடக்கும். அது அதனால இவங்க ஆட்சி எதிர்ப்பு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எனக்கு நீங்க தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா அவர் பாக்குறாருண்ணே. கலெக்ஷன் பண்றாரு, ஓட்டு போடுறாரு. போடுங்க. திக்க மாட்டாங்க. ஆமா, அதான் அதான் அவ்வளவு முடிச்சு போதும். மட்டி மட்டும் பின்னாடி அவன் மட்டி போட்டுட்டோம். அவ்வளவுதான். அது அவங்க உரிமை, நீங்க அதை கண்டுக்க கூடாது. அவ்வளவுதான். அவங்களே சாப்பிடணுமா? மட்டி போட்டியா? அவங்க அவங்களாம் வாங்கி போறவங்க. நன்றியா நன்றியா. போடுங்க. இப்படி டிக் பண்ணுவா அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எப்படி பயந்தா வேலைக்கு நம்ம அம்மா அந்த கட்சி தான். தெரியும் அவங்களுக்கு. அவர் பார்த்தா மச்சுக்குள்ள போட்டுருங்க. இது மட்டும் அந்த வாட்டி மாற்று வந்தான்லதான். போடுற ஓட்டு தெரியாதுல்ல. ஓட்டலாம் தெரியாது. நான் பார்த்தேன். என்ன காரணம் தெரியுங்க? எனக்கு எப்பவுமே ரெட்டலைக்கு தான் பிடிக்கும். அதான் எப்ப பிடிக்கும், அதனால ஓட்டு போட்டுறீங்க. சரி, தேங்க்யூ. போடுங்க மச்சி. வரேன். இப்ப சொல்லிதான் ஆகணும். தளபதி ஊதின்றீங்க இதுன்றீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா? சிறந்த ஆட்சி, நல்ல ஆட்சி, தரமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் சரியா பழகுறது. நாட்டுல இது வரைக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. செழிப்பா இருக்கு தமிழ்நாடு. அதுக்காக எங்களுடைய ஓட்டு. சரி, ஓகே, அதை போட்டுருவோம். ஓகே ஓகே, டன். தேங்க்யூ.
தேங்க்ஸ் ப்ரோ. காரணம் என்ன? இது வந்து இஸ்லாமத்துக்கு வந்து கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. மீதி எல்லாமே வந்து எல்லாம் வந்து இவங்களுக்கு பிஜேபி எல்லாமே வந்து இதுதான். சூப்பர் சூப்பர். அதனாலதான் அதனால தெரிஞ்சது. அதனால வந்து இதுதான், இதான் வேற எதுவும் வேணாம். வேற எதுவும் வராது. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வைங்க வைங்க, அது வைங்க. சின்ன காரணம்ண்ணே. அவங்க ஆட்சி நல்லா செயல்படுத்துறாங்க. எந்த வித மத கலவரம் எதுவுமே கிடையாது. சூப்பர். அதனாலதான் இந்த உதயசூரியன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேண்ணா, தேங்க்ஸ். என்ன ரீசன் ப்ரோ? எனக்கு ஏன்னா தளபதி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இன்னொரு அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இருக்கிற அரசியல் எல்லாரையுமே பார்த்தாச்சு. இப்போ புதுசா ஒருத்தர் வரட்டுமே வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா நம்ம எப்படின்னு பார்க்கலாம்ல. வரட்டும், எல்லாருமே வரட்டும். ஓகே தான், வந்து பார்த்ததுன்னா தெரியல. ஓகே சூப்பர், தேங்க்யூ. ஓகே ப்ரோ. 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு எனக்கு மக்கள் தான் வேண்டும் அப்படி சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வகித்தார்னா அது எங்க தளபதி மட்டும்தான். தளபதியே தவற நினைக்க வேண்டாம். இல்ல தளபதி தான், அவர் தளபதி தான் சொல்றாங்க. இவரு பேர் வந்து ஜோசப் விஜய். சரிங்களா? இவரு தளபதி, எங்க தளபதி, மக்கள் தளபதி. அவருக்காக நான் ஓட்டு போடுவேன். என் கூட இருக்கிற எல்லாரையும் ஓட்டு போட வைப்பேன். எல்லாரையும் ஓட்டு போட வச்சுட்டு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில அவரை ஜெயிக்க வைப்பேன். கையெழுத்து போறேன். என் ஓட்டு என் உரிமை தளபதி மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு 3 மணி நேரம் போராடி மக்கள்கிட்ட எல்லாரும் ஓட்டு கேட்டு இப்போ ஓட்டு பேங்கே மூடிட்டோம். இந்த ஓட்டு ரிசல்ட் வேணும்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு ஓட்டா தனியாக பிரிச்சிடலாம். டிவிக்கு தனியாக எடுத்துடலாம், டிஎம்கே தனியாக எடுத்துடலாம், நாம் தமிழர் சீமான் தனியாக எடுத்துடலாம், அப்புறம் பார்த்தா ஏடிஎம்கே தனியாக பிரிச்சு உங்களுக்கு ஒரு ஓட்டுன்னு கவுண்ட் பண்ணி தெளிவாக சொல்லிடுறேன். தாம்பரம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். தாம்பரம் மக்களோட ஓட்டு எண்ணிட்டோம். அதோட ரிசல்ட் பார்த்துடலாம். ரெடி, 3, 2, 1. செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்கே 21 ஓட்டு எடுத்திருக்காங்க தாம்பரம் மக்கள்கிட்ட. 3வது இடம் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஏடிஎம்கே எடுத்திருக்காங்க, 5 ஓட்டு எடுத்திருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா என்டிகே பார்த்தீங்கன்னா 9 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ நோட்டா பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு வந்துருக்கு நம்மகிட்ட. ஃபைனலி இன்னும் யாரும் சொல்லலாம்ல, தளபதி தான் இந்த வாட்டி தாம்பரம் மக்கள்கிட்ட ஜெயிச்சிருக்காரு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஎம்கே சரி டிஎம்கே சேனல் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து உங்க ஏரியா கண்டு எனக்கு வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, பாய்.